மாதத்தில் செய்யப்படுகிற முக்கியமான செயல்களில் ஒன்றுதான் இரவு தொழுகை. எப்படி பகலிலே பசியோடும் தாகத்தோடும் நோன்பிருக்கிறோமோ இதே போன்று இரவிலே இறைவனை நின்று வணங்கி வழிபட வேண்டும். முஹம்மது நபி சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்திலே இறைவனுக்காக வேண்டி நோன்பிருக்கிறாரோ அவருடைய முந்திய பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னித்து விட்டான். அதே போன்று இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்திலே இரவிலே நின்று வணங்கி வழிபடுகிறாரோ அவருடைய பாவத்தையெல்லாம் முந்திய பாவத்தையெல்லாம் இறைவன் மன்னித்து விடுகிறான். நோன்பிலே பகலில் பசியோடும் தாகத்தோடும் இருந்தால் மட்டும் பத்தாது, இரவு வணக்கமும் வேண்டும். வணக்க வழிபாடுகள் இல்லாத நோன்பு என்பது உப்பில்லாத உணவுக்கு சமம். உப்பில்லாத உணவு எப்படி குப்பைக்கு போகிறதோ அப்படித்தான் வணக்க வழிபாடுகள் இல்லாமல் ஒருவர் வெறுமின்னை நோன்பு வைக்கிறார், அது பயனற்றதாக போய்விடும். எனவே இரவு வணக்கத்திலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல் கியாம், நின்று வணங்கி வழிபடுகிற மாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இரவு வணக்கம் பொதுவாகவே இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இறை தூதருக்கும் ரொம்ப பிடிக்கும். இறை தூதர் சொன்னார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி எங்கே இருக்கிறது? நான் எப்பொழுது உச்சகட்டமான மகிழ்ச்சியை அடைகிறேன் தெரியுமா? என்னுடைய இறைவனை வணங்கும் நேரத்திலே, அவனுக்காக கால் கடக்க நிற்கும் நேரத்திலே, அவனோடு நான் பேசுகிற நேரம், அதுதான் தொழுகை. அந்த நேரத்தில் எனக்கு உச்சகட்டமான கண்குளிர்ச்சி கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றார்கள் இறை தூதர். இரவு நேர தொழுகையிலே மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கிறது. இரவு நேர தொழுகையிலே உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் இருக்கிறது. இரவு நேர தொழுகை என்பது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களெல்லாம் பின்பற்றிய மிகச்சிறப்பான செயல் என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இரவு நேர தொழுகைதான் ஒரு மனிதனை நரகத்தை விட்டும் கூட காப்பாற்றிவிடும். உமர் என்கின்ற நபித்தோழர், இஸ்லாத்தின் இரண்டாவது ஜனாதிபதி, அவருடைய மகனார் அப்துல்லா என்கின்ற ஒரு நபித்தோழர் நபிகளை சந்திப்பதற்காக வேண்டி வேக வேகமாக வருகிறார். வீட்டிலே முஹம்மது நபி இல்லை. அவரின் துணைவியார் ஹப்சா என்கின்ற அந்த பெண்மணி, அந்த அம்மையார் இருக்கிறார்கள். ஹப்சா ரொம்பவும் தூர போனவர் கிடையாது, வரக்கூடிய அப்துல்லாவிற்கு உடன் பிறந்தவர். அதாவது ஹப்சா அம்மையாரும் வந்திருக்கக்கூடிய இந்த அப்துல்லாவும் உமர் ஜனாதிபதி அவர்களின் பிள்ளைகள். இவரிடத்திலே போய் வந்த சகோதரர் சொன்னார், முஹம்மது நபியை சந்திக்க வேண்டும். என்ன காரியம் சொல்லு என்று கேட்க, நேற்று நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவு எனக்கு பெரிய திடுக்கத்தையும் பெரிய பரபரப்பையும் கொடுத்து விட்டது. அதனுடைய விளக்கம் எனக்கு வேண்டும். என்னன்னு சொல்லு, முஹம்மது நபி வந்தால் நான் கேட்டு வைக்கிறேன் என்று ஹப்சா அம்மையார் சொல்ல, இவர் கனவை சொல்லுகிறார். என்னை யாரோ இரவிலே கையை பிடித்து வேக வேகமாக கூட்டி போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் நிப்பாட்டினார்கள். அங்கே ஒரு கிணறு போன்ற வட்ட வடிவத்திலே நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறது. நான் எட்டி பார்த்தேன். எனக்கு தெரிந்த பல முகங்கள் அங்கே இருந்தது. எனக்கு தெரிந்த பல பேர் அங்கே சிக்கி கிடந்து சத்தம் போட்டார்கள். நான் இறைவனிடத்திலே சொன்னேன், இறைவா, இந்த நெருப்பிலிருந்து என்னை நீ காப்பாற்றி விடு என்று சொன்னேன். பக்கத்திலிருந்து இன்னொருவர் வந்தார். என் கையை பிடித்து, நீ இங்கே போக வேண்டிய ஆள் கிடையாது என்று வேறு திசையிலே கூட்டி போய்விட்டார். இதுதான் நான் பார்த்த கனவு என்று சொன்னவுடன் ஹப்சா அம்மையார், நீ போய்விட்டு வா, இறை தூதர் வந்தால் நான் இதை சொல்லி விளக்கம் கேட்கிறேன் என்று சொல்ல அப்துல்லா கிளம்பி விட்டார்கள். இறை தூதர் முஹம்மது நபி வந்தவுடன் ஹப்சா அம்மையார் இந்த கனவை சொல்ல, இறை தூதர் முஹம்மது நபி சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், உள்ளபடியே அப்துல்லா நல்ல பிள்ளை, இன்னும் கூடுதலாக அவர் இரவு வணக்கத்திலே கவனம் எடுத்து விட்டால் இன்னும் சிறப்பான அந்தஸ்து அவருக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சகோதரி ஹப்சா அம்மையார் அப்துல்லாவிடத்திலே சொன்ன பொழுது அன்னைக்கு துவங்கியதுதான் காலமெல்லாம் இரவு வணக்கத்தை அவர் கைவிடவே இல்லை. சாதாரண நாட்களிலேயே இரவு வணக்கம் செய்தால் நரக நெருப்பிலிருந்து நம்மால்
தப்பிக்க முடியும் என்றால், புனிதம் நிறைந்த இரவு வணக்கத்திற்கே உரிய மாதமான இந்த ரமலானில் நாம் அதை முழுமையாக செய்கிற பொழுது, அதிலே ஈடுபாட்டை அதிகமாக காட்டும் பொழுது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைத்து விடுகிறது என்பதை இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலான் மாதத்திலே இரவு வணக்கத்திலே கூடுதல் கவனம் எடுப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் செய்யட்டும் ஆக.